அன்பர்களே, எருசலேம் ஆலயத்திலே தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த அண்ணா அங்கே காணிக்கையாக தருவதற்கு மாதாவும் சூசேப்பரும் குழந்தையை கொண்டு வந்தபோது அந்த குழந்தையை கையில் ஏந்தி சிறப்பாக பாடுவதாக புகழ்ந்து போற்றுவதாக வீரமாமுனிவர் நமக்கு ஒரு செய்யுளை அமைத்து தந்திருக்கின்றார். அந்த செய்யுள் என்ன என்பதை நாம் இன்று பார்த்து அந்த பெண்மணியுடைய மனசு எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்கப் போகிறோம். ஏற்றினாள் இளவல் தாளை எனையரும் கன்னித்தாயை போற்றினால் இருவர் மாட்சி புடையில் வந்த எவரும் கேட்ப சாற்றினால் இன்புட் பொங்கி தாரைநீர் தாரையாக தூற்றினால் பெருக்குற்ற இன்பத் தூய்பு கடலில் அமிழ்ந்த நாளே என்று பாடுகிறார். அதன் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, குழந்தைநாதனின் திருவடிகளை தன் தலைமீது ஏற்றிக்கொண்டாள், ஒப்பற்ற கன்னித்தாயை போற்றினாள், பக்கத்தில் அணுகி வந்து எல்லோரும் கேட்குமாறு அவ்விருவரின் மாட்சியை எடுத்து கோரினாள், தன் உள்ளத்திலே இன்பம் பொங்கி கண்ணீரை தாரையாக மழை தாரை போல தூற்றினாள், அதனால் பெருக்கெடுத்த இன்பம் என்னும் தூய கடலிலே மூழ்கினாள் என்று சொல்லுகிறோம். அதாவது தவம்பூண்ட மாதரசி அண்ணா திருக்குழந்தையின் திருவடிகளை தலையில் சூடினாள், இணையற்ற இறை அன்னையை போற்றினாள், தாய் சேய் இருவரின் மாட்சியை சுற்றிலும் இருந்தவர்களுக்கு எடுத்து ஓதினாள், இன்ப கடலில் மூழ்கி கண்ணீர் மழை பொழிந்தாள் என்று இதனுக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியும். ஏற்றினாள் இளவற்றாளை இணையரும் கன்னித்தாயை போற்றினால் இருவர் மாட்சி உடையில் வந்த விரம் கேட்ப சாட்டினால் இன்புட் பொங்கி தாரைநீர் தாரையாக தூற்றினால் பெருக்குற்றென்ப தூய்கடல் அமிழ்ந்த நாளே என்று வீரமாமுனிவர் இதனை எடுத்துச் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த பெண்மணி முதல் திருத்தூதர் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசுடைய மாட்சியை பற்றி தன்னை சுற்றிலும் இருவருக்கு எடுத்து சொன்ன மறை போதகர் என்று இந்த பெண்மணியை நாம் போற்றலாம். அப்படிப்பட்ட பெண்மணி அண்ணா தவம் பூண்ட மாதரசி முதியவர் குழந்தை இயேசுவை கண்டு பெரும் பேறு கொண்டவர்களாக உணர்ந்து அதை பாராட்டி புகழ்ந்து பாடுகிறதை கேட்கிறோம். மிக அருமையான ஒன்றாக இது இருப்பதை பார்க்கிறோம். வாழ்க!